Welcome children. Big picture. இந்த பெரிய படத்துல உள்ள noun எல்லாம் கவனிங்க. நாம adjectives describing words படிச்சிருக்கோம். அத பத்தி தான் questions கேட்கப்பட்டிருக்கு. Answers சொல்லலாமா? எழுதலாமா? First one. How is the boy with blue shirt? Blue shirt boy பாருங்க. Answer இருக்கு. The boy is tall. Second one. How is the boy with red shirt? Red shirt boy பாருங்க. இந்த blue shirt boy ஓட compare பண்ணும்போது he is short. The boy is short. எழுதிக்கோங்க. Third one. How is the watermelon? இதோ இருக்கு watermelon. banana ஓட ஒப்பிடும் பொழுது watermelon எப்படி இருக்கு? heavy-ஆ இருக்கு, weight-ஆ இருக்கு. So the answer, the watermelon is heavy. Fourth one, how is the banana? The banana is light. watermelon ஓட ஒப்பிடும் பொழுது இந்த banana is light weight தான். Fifth one, how is the balloon vendor? Balloon vendor பாருங்க. How he looks? The balloon vendor is weak. கொஞ்சம் வீக்கான பர்சனா தான் தெரியுறாரு. கொஸ்டின்ல இருந்தே ஆன்சர் எழுதி பழகணும். The balloon vendor is weak. Describing word மட்டும் தான் நாம யோசித்து எழுதுறோம். Sixth one, how is the ice vendor? Ice vendor பாருங்க. How is he looks? The ice vendor is strong. Strong man-ஆ தெரியுறாரு. அடுத்து, how is the dog? பாருங்க. The dog is thin. ரொம்ப thin-ஆ தான் இருக்கு. ஒல்லியாக தான் இருக்கு. Eighth one. How is the man with the dog? அந்த டாக வைத்திருக்கிற man எப்படி இருக்கிறாரு? How is he looks? The man with the dog is fat. ஆமா, கொஞ்சம் fat-ஆ தான் இருக்கிறாரு. Ninth one. How is the ball? Ball பாருங்க. bat ஓட ஒப்பிடும் பொழுது ball எப்படி தெரியுது நமக்கு? The ball is big. Tenth one. How is the bat? Bat பாருங்க. The bat is small. எழுதிக்கோங்க. திரும்ப திரும்ப ரீட் பண்ணியோ practice பண்ணிக்கோங்க. அடுத்து I can do பகுதியில கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸசைஸ் செய்யலாமா? First exercise. Tick the pictures related to summer. Summer seasonல நாம எந்த things எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு look and say பகுதியில படிச்சிருக்கோம். Tick பண்ணலாமா? Watermelon. Yes, watermelon நிறைய சாப்பிடணும். Sunglasses. ஆமா, வெயில்ல போகும்போது sunglasses நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது tender coconut. ஆமா, நிறைய tender coconut-ம் குடிக்கணும். சம்மர் சீசன் ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதை தவிர்ப்பதற்கு நாம இவற்றை பயன்படுத்துவோம். சோ கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ். மேட்ச் the picture with the season. இங்க சீசன்ஸோட நேம்ஸ் இருக்கு. சரியான பிக்சர்ல மேட்ச் பண்ணணும். செய்யலாமா? சம்மர் சீசன் பட்டர் மில்க். சம்மர் சீசன்ல மோர் நிறைய குடிக்கலாம்னு பார்த்தோம். பட்டர் மில்க். ரெய்னி சீசன் ரெயின் கோட் யூஸ் பண்ணுவோம். வின்டர் சீசன் ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவோம். மேட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாமா? அடுத்த எக்ஸசைஸ். Listen and circle the words that your teacher says twice. இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் பொழுது டீச்சர் எந்த வேர்ட்ஸை ரிப்பீட்டடா 2 times சொல்றேனோ அந்த வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ணணும். கவனிங்க. மலர் and friends sing songs every night. Sing. Sing. இந்த வேர்டை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. Usually Malar goes there at 6. Goes. Goes. Word கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க.
அடுத்த சென்டென்ஸ். Today it is very cold. 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 Circle பண்ணிக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ். So Malar doesn't join even after 7. After word கண்டுபிடிச்சிட்டீங்களா? Circle it. 7. Circle பண்ணிக்கோங்க. Last sentence. She runs fast and at last join with them. Fast. Wordல circle பண்ணிக்கோங்க. Circle பண்ண words எல்லாம் எழுதியும் practice பண்ணிக்கோங்க. அடுத்த exercise என்னன்னு பார்க்கலாமா? Listen to the teacher and answer. நாம ஏற்கனவே letters useல படிச்சிருக்கோம். ஒரு பர்சனை மீட் பண்ணும் பொழுது என்ன சொல்லணும்? Nice to meet you சொல்லணுமா? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும்னு படித்தோம் இல்லையா? Nice to meet you. இத இந்த fill-upல எழுதிக்கோங்க. So நம்மள மீட் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க? Nice to meet you too சொல்லுவாங்க. அடுத்த எக்ஸர்சைஸ் பார்க்கலாமா? 6th one. Circle the odd word. The words read பண்ணி எது பொருந்தாத சொல்லோ அத வட்டமிடலாம். Horse, dance, storm, born. Word wall படிச்சிருக்கோம். Letter சேலையும் படிச்சிருக்கோம். எந்த phonic sound difference இருக்கோ அத circle பண்ணனும். Dance தான் odd word. B பாருங்க. Jaw, flow, flow, low. இதுதான் நாம phonetic clusterல படிக்கல. இவை எல்லாவற்றிற்குமே ஒரே சவுண்ட் தான். அடுத்து C பாருங்க. For, hill, co, bow. Hill இதுதான் odd word. Circle it. D. North, stow, show, score. இங்கதான் இத்தனை முடிஞ்சிருக்கு. So இதுதான் odd word. Circle பண்ணிக்கோங்க. அடுத்த exercise. Circle the word that completes each sentence. ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் எது சரியான வேர்டோ அத சர்க்கிள் பண்ணணும். இந்த fill-upலயும் எழுதணும். A. This is a dash shirt. Options are red or green. Which one is correct? Red is correct. இதுதான் describing word. Red shirt. அடுத்து B பாருங்க. It is a dash animal. Options are big or small. Tiger பாருங்க. Big animal. இந்த ஆப்ஷன்ல சர்க்கிள் பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் எடுத்து இந்த டேஷ்ல எழுதிக்கோங்க. அடுத்த எக்ஸர்சைஸ். Look at the pictures and tick the suitable describing sentences. ஏற்கனவே இதே மாதிரி பிக்சருக்கு ஏத்த சென்டென்சஸை நம்ம டிக் பண்ணி பழகி இருக்கோம். இந்த பிக்சரை கவனிங்க. He is an active boy. No. He is a lazy boy. ஆமா, லேசியா உட்கார்ந்து தான் தூங்கிட்டு இருக்கான். He is a naughty boy. இல்ல naughty boy இல்ல. அடுத்த பிக்சரை பாருங்க. It is a black dog. No. It is a white dog. No. It is a brown dog. Yes. கரெக்ட் ஆன்சர்ஸை டிக் பண்ணிக்கோங்க. கவனமாக படித்துக் கொள்ளுங்க. Thank you children.